அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2 விரிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம் துணைப்பாட பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்து இருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கண்டதும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உண்டு. அவற்றில் ஒன்றை காண்போம் வாருங்கள். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கின்றன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்து விளங்கியிருக்கின்றனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தும் உள்ளனர். நூற்றாண்டுகள் பல கண்டதும் கலைநயம் குறையாமலும் அதனுடைய அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உண்டு. அவற்றில் ஒன்றை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் இங்கே இருக்கின்றோம். கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தால் அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது? கோயில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறது. இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றாள். அப்பொழுது தூரத்தில் ஒரு குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார். இவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையில் இருந்து அவர் இறங்குகிறார். நல்ல குளிர்ந்த காற்றும் வெளிச்சமும் எங்கும் பரவி தொடங்கிய வேளையிலே கயலாகப்பட்டவன் வியந்தும் ஆச்சரியத்தோடும் பார்க்கிறார். கோயில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறது. இதை பற்றி நாம் யாரிடம் கேட்பது என்று திகைத்து நிற்கின்ற வேளையிலே தூரத்தில் ஒருவர் குதிரையிலே வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவருடைய தோற்றமாகப்பட்டது அரசரை போல இருந்தது. சரி, வரட்டும், பார்க்கலாம் என்ற நினைப்போடு இருக்கிறாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்று அந்த குதிரையின் மீது ஒருவர் இறங்குகிறார். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல உள்ளீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். நான் பல்லவ அரசன். என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போரிலே சிறந்தவன். ஆதலால் எனக்கு மாமல்லன் என்றும் பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவர். ஐயா, என் பெயர் வி கயல். மதிகயல் என்று 2 பேர் உனக்கா? இல்லை இல்லை ஐயா, மதி என்பவை என் பெற்றோரின் தலைப்பு எழுத்துக்கள். என் அம்மா பெயர் மங்கை, என் அப்பாவின் பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்களின் முதல் எழுத்தை தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளேன் என்று அந்த குதிரையிலிருந்து இறங்கி வந்த மன்னனிடத்திலே கயலாகப்பட்டவள் இவ்வாறு கூறுகிறார். மதி என்பது என்னுடைய தாய் தந்தையருடைய தலைப்பு எழுத்துக்கள் என்று கூறுகிறார். அப்படியா? மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இது கோயிலா தேரா என்று தெரியவில்லை. ஆதலால் தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள் கயல். நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரு பாறையில் செதுக்கப்பட்டு செய்யப்பட்ட கோயில் இது. ரதம் போன்று வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதனை ரத கோயில் என்று அழைப்பார்கள் என்று விளக்கினார் மாமல்லர். சுற்றிலும் பார்த்தால் அங்கே மொத்தம் 5 ரதங்கள்
இருந்தன. இவை என்ன ஐயா என்று கேட்டார். 5 ரதங்கள் உள்ளதால் இதனை பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். ஆக இது கோவிலா தேரா என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே மாமல்லனாகப்பட்டவர் விளக்குகிறார். இது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில்மா, இது ரதம் ஒன்று இருப்பதால் இதை ரத கோயில் என்று அழைப்பார்கள் என்றும், சுற்றிலும் மொத்தம் 5 ரதங்கள் இருக்கின்றன, இதனால் இதனை பஞ்சபாண்டவர் ரதம் என்றும் கூறுவர். இவ்வாறாக கயலிடத்திலே மாமல்லர் கூறுகிறார். வியப்பாக உள்ளது. நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே வாழ்ந்தவர் அல்லவா? ஆமாம், நான் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவற்றை உங்களுக்கு உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இங்கே இந்த பாறையில் தான் இவற்றை உருவாக்கினோம். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களாக அச்சுதன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கால் யானை, குகை கோயில், புலிக்கோயில், திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் ஆகியவை இந்த இடத்திலே காண வேண்டிய இடங்களாக இருக்கிறது. அப்படியா? இவற்றை கோயிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு நாள் என் தந்தையுடன் கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதை காட்டினேன். என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போலத்தான் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோயில் போல் தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோயிலாகவும் இந்த குன்றை முன்னிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். ஆக இவ்வாறுதான் இந்த குன்றுகள் எல்லாம் கோயிலாகவும் யானையாகவும் மாறியதாக தன்னுடைய சிறிய வயது நிகழ்வினை கயலிடத்திலே மாமல்லர் கூறுகிறார். நல்ல சிந்தனை. 2 மட்டுமல்ல, இங்கு உள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு வாரையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இதை கடற்கரையிலேயே சிற்ப கலைக்கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார். என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். ஆக இந்த குன்றுகள் எல்லாம் சிலைகளாகவும் சிற்பமாகவும் யானைகளாகவும் நந்தியாகவும் சிங்கமாகவும் மாற்றிய ஒரு நிலைப்பாட்டை கயலிடத்திலே விளக்குகிறார் மாமல்லர். இருவரும் அர்ச்சுனன் தபசு என்ற பாறையின் முன் வந்து நின்றனர். பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வியந்து போனாள். இந்த பாறை மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிர் உள்ளவற்றை போல் நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளது என்றார். ஆம் கயல், இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறைகளிலும் 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அங்கே ஒருவர் கண்ணை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறாக அர்ச்சுனன் தபசு பாறை முன்பாக வந்து இருவருமாக புடைப்பு சிற்பங்கள் எவ்வாறு உருவான விதம் பற்றியும், அங்கே 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் இருப்பது பற்றியும், ஒருவர் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் உள்ளது பற்றியும் கயலிடத்திலே அர்ச்சுனன் தபசு என்ற பாறையின் முன்பாக மாமல்லர் விளக்குகிறார். ஆம் கயல், அர்ச்சுனன் தபசு என்னும் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உலதால்தான் இப்பாறைக்கு அர்ச்சுனன் தபசு என்று பெயர். இதை பகிரதன் தவம் என்றும் கூறுவர். அப்படியா? இந்த இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்த தடம் தெரிந்ததே. ஆம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. மழை காலத்தில் இதன் வழியாக மழை நீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதைப் போல இருக்கும் என்றார் மாமல்லர்.
இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் கயல். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் ஆகிய மாமல்லபுரம். இந்த சிற்பக்கலை 4 வகைப்படும். குடவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் அது மாமல்லபுரத்தில் மட்டுமே என்று கூறுகிறார். கயல் சிந்தித்தவாறு, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டிற்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளது என்று கேட்டாள். ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்வி தான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்து விட்டார். இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் என்று அழைக்கிறார்கள். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கும் தான் கயல், உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதில் என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல் உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மங்கை திருநாவுக்கரசு கயல். அப்பொழுது கயல் எழுந்திரு என்று மாமல்லபுரத்திற்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அழைப்பு குரல் கேட்கிறது. ஆக மாமல்லபுரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த கயலுக்கு இரவிலே மாமல்லபுர சிற்பங்களை விளக்கும் வகையிலே மாமல்லனாகப்பட்டவன் அந்த அரசன் கயலிடத்திலே பேசியது நினைவுக்கு வருகிறது. இவள் தூங்கி விழித்தவளாக, தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று தாயின் குரல் கேட்டு கண் விழிக்கிறாள். இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால்தான் இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது போல உணர்ந்தேனா என்ற சிந்தனை கொண்டவளாக கயல் இருக்கிறாள். இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் பார்க்கப் போகிறோம் என்று எண்ணி மகிழ்ச்சி ஆர்ப்பாட்டத்தோடு சுற்றுலா செல்ல தயாராக இருக்கிறாள் கயல். ஆக இந்த கயலுடைய கனவில் தோன்றிய சிறப்புகளையும் ஆசிரியர் நடத்திய பாடத்தினுடைய தாக்கத்தையும் இந்த விரிவானம் பகுதியின் மூலமாக நாம் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்களும் 2 முறை படித்து அந்த மாமல்லபுரத்தின் சிறப்பம்சங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.